அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று ரெய்கி, ரெண்டாவது பிராணிக் ஹீலிங், மூணாவது அக்குபஞ்சர். இந்த 3 சிகிச்சைகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை பற்றி நாம் பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இதை படித்தவங்களுக்கு கூட ஒரு சில நேரங்களில் அடுத்த சப்ஜெக்ட் தெரியாமல் போயிடுது. ரேகி படிக்கிறவங்க உடல் கூறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்குபஞ்சர்னுடைய மெரிடியன் பாயிண்ட்ஸோ அல்லது வர்ம புள்ளிகளை பற்றியோ எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க. அது 3மே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டது தான். அதனால் இந்த 3ம் என்னென்ன சக்திகளை எப்படி எப்படி வெளியிடுது, சிகிச்சை முறைகள் எப்படி, அதனுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படைகளெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். முதல்ல இன்றைய காலகட்டத்தில் இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால், மருந்துகளில் சைடு எஃபெக்ட்டு அல்லது ஆங்கில மருத்துவத்தில் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள், பண செலவு அதிகம், இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். அதிலிருந்து இது ஒரு வித்தியாசமான இயற்கை மருத்துவ முறை. இந்த 3மே விலை, அளவு, சிகிச்சை முறை இவை எல்லாமே குறைவு. பணம் செலவாகிறதும் குறைவு, சீக்கிரம் குணமாகுது, இயற்கையில் குணமாகுது, சைடு எஃபெக்ட் இல்லை. இந்த மாதிரி எல்லா விஷயமும் செஞ்சது. சிகிச்சைகள் எதனுடைய அடிப்படையில் அப்படின்னு கொண்டது அப்படின்னு சொன்னால், முதல்ல சக்தி, உயிர், உடல், இந்த 3னுடைய அடிப்படையும் சேர்த்து செய்யப்படுறதுனால இது மிக அற்புதமான ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ரேகி அப்படின்னு சொன்னால், ஜப்பானில் மிகாவோ உசியி அப்படின்றவர் தான் இந்த ரேகி அப்படின்ற கலையை முதல்ல அறிமுகப்படுத்தினார். ரேகி அப்படின்ற சொல்லுக்கு யூனிவர்சல் லைஃப் எனர்ஜி அப்படின்னு பேர். இந்த ரேகி டச் ஹீலிங் அண்டு டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிஸ்டமேட்டிக்கில் இருக்குது. ரேக்கியில் முக்கியமாக சிம்பல்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இந்த சிம்பல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப பிரபலமான சிம்பல் சோகு ரே அப்படின்ற சிம்பல், சீன சிம்பல். இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறது. நிறைய ரேக்கி மாஸ்டர்கள் ஆகட்டும் அல்லது கற்பவர், கற்றுக் கொடுப்பவர் யாராக இருந்தாலும் இந்த சோக்குரே சிம்பலை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நாம் இந்த சோக்குரே சிம்பலை என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், காப்பரில் பிரமிடுகள் அற்புதமான வேலை செய்யக்கூடியது. இந்த சோக்குரே சிம்பலை அந்த காப்பர் பிரமிடுகளில் பதிச்சு நாம் அதை பயன்படுத்துகிறோம். மிக அற்புதமான பலன், மிக விரைவாக வேகமான பலன்கள் இருக்குது. இதே முறையை நீங்கள் ரேக்கி கற்பிப்பவர்கள் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். சோக்குரே சிம்பலை நீங்கள் வெட்ட வெளியில் போடுறது, பேப்பரில் போடுறது அல்லது சிம்பிளை மனதுக்குள்ளே போடுறத விட, இந்த பிரமிடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய காப்பர் அப்படின்னா இயல்பாகவே அது ஆகர்ஷண சக்தி அதிகம் கொண்டது. மிக வேகமாக தொழில்நுட்பம் நல்ல வேலை செய்யக்கூடிய தன்மை. இந்த சோக்குரே சிம்பிள் பிரமிடுகளில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு அந்த பிரமிடுகளை நீங்கள் ஹீலிங்க்கு பயன்படுத்தும் போது மிக அற்புதமாக ஹீல் ஆகுது. இதை செய்யலாம். அடுத்தது இதில் முக்கியமான சிம்பல்கள்னு பார்த்தோம்னா, வேல் சிம்பல், திரிசூலம், நிவாரன், தனவிருச்சிகா, பிரமிடு, குண்டலினி, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வரூப சிம்பல்கள் இதுக்கு நிறைய பயன்படுத்தப்படுது. அப்புறம் இது இல்லாமல் பிரபஞ்ச சிம்பல், அப்புறம் மிட்டாஸ் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, மிட்டாஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான சிம்பல். இந்த மிட்டாஸ் ஸ்டார் அப்படின்றது என்னென்னா, ஒரு ரகசிய எண்களை கொண்டு உருவாக்கக்கூடிய முறைகளை இந்த மிட்டாஸ் ஸ்டாரினுடைய அமைப்பில் தான். இப்போது உதாரணத்துக்கு நம்முடைய கணபதி எந்திரம், கணபதி மந்திரம் அப்படின்னு சொன்னால் எண்கள் எல்லாம் உருவாக்குவாங்க. அந்த எண்கள் உருவாக்கக்கூடியதை நாம் ஒரு படமாக உருவாக்கணும்னா இந்த மிட்டாஸ் நட்சத்திரம் தான் உருவாகும். இந்த மிட்டாஸ் நட்சத்திரம் ஒரு ரகசிய குறியீடு தான். இது தனியாகவே இதுக்கான ஸ்டடியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ரேகியினுடைய முக்கியமான கோட்பாடுன்னா 2 தான், ஹேண்ட்ஸ் ஆன் மற்றும் டிஸ்டன்ஸ் ஹீலிங். கையில் நாம் ஹீலிங் பண்ணுறது டிஸ்டன்ஸ் ஹீலிங். இதில் 7 சக்கரங்கள், அவருடைய சக்தி பாய்ச்சுதல் ஒரு முக்கியமாக செயல்படுத்தப்படுது. தனிப்பட்ட தியான முறை மற்றும் மன அமைதி இதில் மிக அற்புதமாக பார்க்கப்படுது. மன அமைதி, தூக்கம், பயம், சைக்கோ பயோ சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை, கூட்டு சிகிச்சையாக இதை செய்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரேக்கி என்பது ஒரு ஏமாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது ரேக்கி கலை ஏமாற்று கலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியாதவங்க அதை சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு பொருளை மறைவாக வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால்,
தெரியாதவன் இல்லைன்றான், தெரிஞ்சவன் வச்சிருக்குது அப்படின்றான். இதுதான் ரெண்டும் இல்லை. அறிவியல் பார்வையில் இந்த ரேக்கி அப்படின்றது எல்லாமே ஒத்துக்கிட்ட விஷயந்தான். நிறைய இப்போ வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு இந்தியாவுக்குள்ளே. இதை உருவாக்குனவர் வந்து சோ கோக் ஸ்வி அப்படின்றவர் தான் உருவாக்குனார். இது பிராணிக் அப்படின்னு சொன்னால் உயிர் சக்தி அப்படின்னு, நம்மளுடைய ஆறாத்தன்மை உயிர் சக்தி அப்படின்றாங்க இல்லையா, இந்த உயிர் சக்தி இது வந்து ஆறா சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார மூலாதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான சக்கரங்கள் 6, ஆனால் 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மூலாதாரம் அப்படின்றது வந்து நம்மளுடைய இன உறுப்புகளுக்கு பக்கத்தில் இருக்குது. சுவாதிஷ்டானம் அப்படின்றது அடிவயிறில் இருக்கிறது. மணிப்புரம்ன்றது தொப்புள் புள்ளியில் இருக்கிறது. அநாகதம் அப்படின்றது வந்து நெஞ்சுக்குழியில் இருக்கிறது. விஷுக்தி அப்படின்றது தொண்டைக்குழி. ஆஞ்ஞான்றது இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய 3ஆம் கண் நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லிட்டு 6 சொல்லுவாங்க. இது 7ஆவதாக வந்து சகசார சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 தாமரை இதழ் அப்படின்றது மேலே தலைக்கு மேலே இருக்கக்கூடியது. அது வந்து நம்முடைய சக்தி வெளிப்பாடு. மேலே வந்து சக்திகள் உடம்புக்கு உள்ளே இறங்குறதும் உடம்புலேருந்து வெளியே போகிறதும் அந்த சகசார சக்கரம் 1000 தாமரை இதழ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 சக்கரம்னு சொல்லுவாங்க. 6 சக்கரங்கள் மிக முக்கியமான சக்கரம் அப்படின்னு குறிக்கப்படுது. இந்த முக்கியமான 6 சக்கரங்கள் 6 அல்லது 7ன்னு கூட வச்சுக்கலாம், மொத்தம் 7. இவைகளை வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி குறைஞ்சிருந்துச்சின்னா இது வந்து எனர்ஜியை பார்க்குறது ஸ்கேனிங் அப்படின்னு பேர். என்ன எனர்ஜி, எந்தெந்த சக்கரங்களில் எனர்ஜி குறைவாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஸ்கேனிங் அப்படின்னு பேர். அது ஆர்ஆர் ஸ்கேனர் மூலமாகவும் ஸ்கேன் பண்ணலாம், அல்லது லெகரான்டானா மூலமாக செய்யலாம், அல்லது ஆர்கன் பெண்டுலம்கள், இன்னும் நிறைய வகைகள் இருக்குது. இது மூலமாக இதை வந்து ஸ்கேன் பண்ண முடியும். அடுத்தது ஸ்கேன் பண்ணி முடித்த உடனே எங்கே குறைபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு குறைபாடு உள்ள இடத்துல வந்து கிளின்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்திகரிப்பு செய்கிறது. அந்த கிளின்சிங் அப்படின்றது வந்து கெட்ட எனர்ஜியை வந்து தள்ளுறது, எடுக்கிறது. தீய எனர்ஜியை வந்து நெகட்டிவான எனர்ஜிகளை வந்து வெளியே எடுக்கிறது. அப்புறம் எனர்ஜி ரீசார்ஜிங் அப்படின்றது வந்து அதில் வந்து சக்தியை ஏற்றுறது. இது நம்மளுடைய பாரம்பரியத்திலேயே இந்த ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக் தான். இந்த ஸ்கேனிங், கிளின்சிங்கு, எனர்ஜி ரீசார்ஜிங் எல்லாம் வந்து நம்ம ஆதிகாலமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற முறை தான். இப்போ கல்யாணம் ஆனால மாப்பிள்ளை பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஆரத்தி எடுக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து கிளின்சிங் சிஸ்டம் தான். எனர்ஜி ரீசார்ஜிங் சிஸ்டம், கிளின்சிங் சிஸ்டம் தான். எப்படி இப்படின்னு சொன்னால் ஆரத்தியை வந்து என்ன செய்வாங்க, ரைட் ஹேண்டு பக்கம் 3 தடவை சுற்றுவாங்க. ரைட் ஹேண்டு பக்கம் 3 தடவை சுற்றும் பொழுது கெட்ட சக்திகளெல்லாம் வெளியே போகும். முதல்ல கிளின்சிங் பண்ணுறது, அதாவது வெற்றிடமாக்குறது, உடம்புல வந்து எந்த ஒரு தீய சக்திகளும் இல்லாத வெட்டிடுறது. அப்புறம் எனர்ஜி ரீசார்ஜிங் அப்படின்றது ஆன்டி கிளாக்கு. இடதுபுறமாக 3 தடவை சுற்றுவாங்க, வலதுபுறமாக 3 தடவை சுற்றுவாங்க, இடதுபுறமாக 3 தடவை சுற்றுவாங்க. முதல்ல வலதுபுறமாக சுற்றுறது 3 கிளின்சிங்கு, இடதுபுறமாக 3 தடவை சுற்றுறது வந்து ரீசார்ஜிங்கு. இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இயற்கையாகவே நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்த சிஸ்டமேட்டிக் தான் இது. இந்த பிராணிக் ஹீலிங் அப்படின்றது இவ்வளோ தான் இந்த விஷயம். இது பிராணிக் ஹீலிங் செய்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு சொன்னால், சோர்வு, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து டென்ஷனாகவே இருப்பாங்க, மன அழுத்தமாக இருப்பாங்க, தூக்கமே வராது, அப்புறம் ஆஸ்துமா, தோல் நோய்கள், இதெல்லாம் இதில் வந்து பிராணி ஹீலிங்கில் மிக அற்புதமாக வேலை செய்யும். தியானத்துள்ள ஒரு கருவி தான் இது. இது வந்து இந்த சிஸ்டமேட்டிக்கு நோ டச்சிங் சிஸ்டமேட்டிக்கு. இதில் எந்த சிம்பிளும் கிடையாது இதுக்கு, பிராணிக் ஹீலிங்க்கு. இரண்டும் சக்தியினுடைய அடிப்படையில், ஒன்று வந்து தீய சக்திகளை நெகட்டிவை வந்து எடுக்கிறது, பாசிட்டிவை உள்ளே சேர்த்துறது, இதுதான் பிராணிக் ஹீலிங். இதுவும் ஒரு அற்புதமான கலை தான். இதுவும் ரேக்கி கலை கூட சேர்ந்தது தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலை வந்து அதில் இது ஒரு சீன சிகிச்சை முறை. இது பழமையானது, 2000 வருஷத்துக்கு முன்னது. மரபு மருத்துவத்தின் ஒரு அடிப்படை. WHO அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இன்யான் தத்துவம், உள்ளே வெளியே தத்துவம், தாய்சே தத்துவம், இந்த மாதிரி தத்துவங்களுடைய அடிப்படை, பிரபஞ்ச தத்துவம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய இந்த பிரபஞ்ச தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் இதனுடைய சிகிச்சையே நடக்கும். இதில் முக்கியமான விஷயம் வர்ம புள்ளிகள் தான். 108 வர்ம புள்ளிகளிலிருந்து தான் இந்த சிகிச்சையை உருவானது. இந்த சிகிச்சை முறை உருவானது நம்முடைய இந்திய சித்தர்கள் உருவாக்கிய
வர்ம புள்ளிகள் அப்படின்ற ஒரு முக்கியமான மெரிடியன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 108 வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் காரணமாக நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து இயக்க ஓட்டத்தை சரி பண்ணுறது. அதில் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது, முக்கிய சக்தி கலங்கள், அதெல்லாம் தூண்டுறதுனால அது மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய புள்ளிகள் ஹெட்டு, பேக்கு, அப்டான்மர், இந்த மாதிரி எல்லாம் புள்ளிகள், பின்னாடி முன்னாடி கை புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 12 புள்ளிகள் இந்த அக்குபஞ்சரில் பயன்படுத்தப்படுது. நம்ம அக்குபஞ்சரில் எம்டி மாஸ்டர் டிகிரி, அதனால் இதை நிச்சயமாக சொல்ல முடியும். இதில் 12 மூலப்புள்ளிகள் அப்படின்னா, வலது கையில் எல்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ஜ் இன்டெஸ்டைன், எல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய லங்ஸு, இது ரிலேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பேர். இது ரெண்டும் ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னா இன்னொன்றுக்கு சிகிச்சை கொடுத்தா இன்னொன்று சரியாகும். உங்களுக்கு பெருங்குடலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா லங்ஸுக்கு இது கொடுத்தீங்கன்னா, ஹீல் கொடுத்தீங்கன்னா உடனே லார்ஜ் இன்டெஸ்டைன் சரியாகும். இந்த மாதிரி அது ஒன்றும் ரிலேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பேர். எஸ்டி அப்படின்னு கூடிய ஸ்டொமக்கும் எஸ்பின்ற ஸ்பிளினும் ரெண்டும் ரிலேட்டிவ் ஆர்கன்ஸு. அடுத்தது டிடபிள்யூ அப்படின்னா ட்ரிபிள் வார்மர், பி அப்படின்ற பெரிகார்டியம், இது ரிலேட்டிவ் ஆர்கன்ஸு. ட்ரிபிள் வார்மர் அப்படின்றது வெப்பக்கலன், உடம்பில் இருக்கக்கூடிய ஹீட்டை குறிக்கிறது. பெரிகார்டியம் அப்படின்றது அது ஒரு இன உறுப்பு தான். அடுத்தது இடது கையில் முதல் புள்ளிகள் ஹார்ட்டு, எஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடலும் ஹார்ட்டும் நெருங்கிய புள்ளிகள், அதாவது ரிலேட்டிவ் மெரிடியன்ஸு. அடுத்தது லிவர், ஜிபி, கேல் பிளாடர் அப்படின்னு சொல்கிறது. லிவரும் கேல் பிளாடரும் ரிலேட்டிவ் ஆர்கன்ஸு. ஒன்றுக்கு சிகிச்சை கொடுத்தா இன்னொன்று சரியாகும். அடுத்த புள்ளிகள் பார்த்தோம்னா கிட்னி, யூரினல் பிளாடர் ரெண்டும் ரிலேட்டிவ் ஆர்கன்ஸு. யூரினல் பிளாடருக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தா கிட்னி ஆக்டிவேட் ஆகும். கிட்னி ஆக்டிவேட் பண்ணோம்னா யூரினல் பிளாடரும் சேர்த்து ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி 12 புள்ளிகளில் வச்சு தான் இது அக்குபஞ்சர் அப்படின்றது உருவாகிருக்குது. இது நம்முடைய கையில் நாடி கட்டைவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஆங்கில மருத்துவர்கள் நாடி பார்ப்பாங்க, அல்லது இயற்கை மருத்துவ இயற்கை மூலிகை மருத்துவர்களெல்லாம் நாடி பார்க்கக்கூடிய இடத்துல 3 புள்ளி மேலே 3 புள்ளி கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைக்கு 6 புள்ளிகள், 2 கைக்கும் சேர்த்து 12 ஆர்கன்ஸையும் அதனுடைய ஓட்டங்களை இங்கே பார்க்க முடியும். நல்ல கை தேர்ந்த ஒரு அக்குபஞ்சர் மாஸ்டர்னால் எந்த மூலகங்கள் சீர்கெட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு ஹீலிங் பண்ணும் பொழுது அது ரிலாக்ஸேஷன் ஆகும். இது எவ்வளவு நேரம், எத்தனை புள்ளிகள் அப்படின்றது அது படித்த வல்லுநர்களை பொறுத்து. இது முக்கியமாக வலி நீக்க புள்ளி, இது முதுகு வலி, அப்புறம் கை கால் வலி, மூட்டு வலி, இதுக்கெல்லாம் கழுத்து வலி, இதுக்கெல்லாம் மிக வேகமாக நிவர்த்தி செய்யக்கூடியது. மாதவிடாய் பிரச்சனைகள், பிரசவ திறன், இதெல்லாம் WHO அங்கீகாரம் பெற்றது தான் இந்த அக்குபஞ்சர், எந்தவித சந்தேகம் இல்லை. இது அக்குபஞ்சர் நீடில் போடும்போது வலி தருமா அப்படின்னா நிச்சயமாக வலி தராது. எல்லா நோய்களுக்கும் இது தீர்வா அப்படின்னு சொன்னால் ஒரு சில நோய்களை குணப்படுத்த முடியாத கிரானிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வியாதிகளுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் மாற்றுமுறை மருத்துவத்தில் எக்கச்சக்கமாக 20-30 மாற்றுமுறை மருத்துவம் இருக்குது. நாம் 23 மாற்றுமுறை மருத்துவத்தை உடைய முக்கியமான விளக்கங்களை பாடமாக நடத்திட்டு இருக்கிறோம். அதனால் ஏதோ அடுத்த செக்ஷனுக்கு போயிடணும், ஒரு எல்லாமே ஒன்றே உருவாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இந்த 3 வகையும் உடல், மனம், இந்த செயல்பாடுகளை செய்கிறது தான் ஆன்மா. இந்த மாதிரி 3ம் உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, ரேகி உருவானது ஜப்பானில், பிராணிக் ஹீலிங் உருவானது பிலிப்பைன்ஸில், அக்குபஞ்சர் உருவானது சீனாவில். அடுத்தது கருவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேகி கைகளால் தான் செய்யுது, பிராணிக் ஹீலிங்களும் கையினால் தான் பண்ணுது, அக்குபஞ்சர் நீடிலில் பண்ணுது. அடுத்து தொட்டு செய்கிறதா அப்படின்னு சொன்னால், ரேகி ஆமாம் தொட்டு தான் செய்யுது, அல்லது தொடாமலையும் செய்யலாம். பிராணிக் ஹீலிங் கட்டாயம் டச்சே கிடையாது, இந்த டிஸ்டன்ஸில் தான் செய்யுது. அக்குபஞ்சர் தொட்டு தான் செய்யப்படுது. நேரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேக்கிக்கு 20லேருந்து 40 நிமிடம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இந்த பிராணிக் ஹீலிங்க்கு 20லேருந்து 30 நிமிடம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அக்குபஞ்சருக்கும் 20லேருந்து 30 நிமிடம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இது குணப்படுத்தக்கூடிய மன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், உடல் மனதை ரெண்டையும் ரேக்கி மன அமைதி செய்து, பிராணிக் ஹீலிங் உடலையும் மனதையும் அமைதி செய்து, அக்குபஞ்சர் உடலை மட்டும் செய்யுது. இப்போ இதில் பாருங்கள், முக்கியமாக ரேக்கி மனதை மட்டும் அமைதி செய்யுது, பிராணிக் ஹீலிங் மனதையும் உடலையும் செய்யுது.
அக்குபஞ்சர் உடலை மட்டும் செய்யுது. அப்போ பிராணிக் ஹீலிங் இதில் ரொம்ப அற்புதம். என்ன காரணம்னா இதை தொடர்றதே இல்லை. சிகிச்சைக்கு வந்து நோயாளியினுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் இருக்கும். ஏன்னா நம்ம தான் தொடராதையே இதை சிகிச்சை பண்ணுறோம். இது மனதையும் உடலையும் ரெண்டையும் சரி பண்ணுது. ஆனால் ரேக்கி வந்து மனதை மட்டும்தான் செய்யுது, அக்குபஞ்சர் வந்து உடலை மட்டும்தான் செய்யுது. இந்த மாதிரி இந்த மூணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த 3 சிகிச்சைகளும் யாரோ ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. ரேக்கியோ, பிராணிக் ஹீலிங்கோ, அக்குபஞ்சர் இது 3ஐயும் நல்லா தெரிஞ்சிருந்த ஒரு வல்லுநர்கிட்ட நாம் வந்து ஹீலிங்க்கோ அல்லது சிகிச்சைக்கோ போகும் பொழுது இது வந்து சீக்கிரமாக வேலை செய்யுது, சிறப்பாக 100% வேலை செய்யுது அப்படின்னு சொல்ல முடியும். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை படித்தவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. இந்த உடல், மனம் இவையெல்லாம் தொடும் பொழுது இதில் வந்து நிறைய உட்கூறுகள் இருக்குது. அதனால் நிறைய ஸ்டடி இருக்கிறவங்க இதை வந்து சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.